ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் எதுக்கு இப்போ வீடியோ வரலான்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கட் பண்ண முடியாது. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. ரொம்ப அமைதியாக அந்த வீடியோ எடுத்தோடனே கட் பண்ண பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. எதுக்கு நம்ம இப்போ இவ்வளோ நாளாக வீடியோ போடலான்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வீடியோவும் நான் சொல்லியிருப்பேன். நம்மளோட செகண்ட் சேனல்லையும் அதை பற்றி பேசியிருப்பேன். நம்மளோட சேனல் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. ஒரு வாரம் இல்லை, 2 வாரம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து எதனால் இது பிளாக் ஆகிடுச்சு நம்ம பேச ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் எப்பவும் போல் வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் போடலான்னு சொல்லிட்டு பயங்கரமாக நான் வேறு எடிட் பண்ண என் கையில் கொடுத்தாலே நான் பயங்கரமாக பண்ணின்னு உட்காந்துருப்பேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்து. ஆனால் அந்த வேலைலாம் முடியறதுக்குள்ளே எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 மணி 2 மணி ஆகிடும். அதே மாதிரி தான் சரி ஏதோ ஒன்று கூகுள்லேருந்து எடுத்து நான் தெரியாதனமாக போட்டு விட்டேன். அது வந்து எங்களுக்கு இவ்வளோ பெரிய இதுவாகவும் நான் நினைக்கவே இல்லை. ஏற்கனவே ஒரு காப்பிரைட் சைட் கொடுத்து வச்சுருந்தாங்க. எந்த வீடியோலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த ஒரு நாய்க்காக நானும் அயன்ராஜும் இது பண்ணியிருந்தோம். ஒரு நாய் கொடுப்பான். அந்த நாய் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வீட்டு நாயின்னு கொடுப்பான், தெருநாயாக இருக்கும். அந்த மாதிரி வந்து நாங்கள் எடுத்த வீடியோவுக்கும் காப்பிரைட் கொடுத்துருந்தாங்க. சரி, அதை நான் பார்க்கவே இல்லை அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒன்று கொடுத்து வச்சுட்டாங்க. இப்போ நம்ம ரீசெண்டாக போட்டால் மீசை எட்டுனுறேன்னா திரும்ப அது வந்து ஒரு பெரிய வீடியோ. நான் வந்து அது சின்ன ஷார்ட்ஸாக போட்டேன். பரவாயில்ல, சின்ன ஷார்ட்ஸ் போட்டதுக்கே 10,000 வியூஸ் வந்தது. இதுவே பெருசாலாம் போட்டிருந்தேன்னா நிறையவே போயிருக்கும். எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம். எதனா என்னென்ன சொல்கிறோம் பாருங்க. நாங்கள் தெரியாதனமாக நான் தான் என் மேலே தான் தப்பு. நான் ஒரே ஒரு பேக்ரவுண்ட் மட்டும் செட் பண்ணேன். ஒரு பேக்ரவுண்ட் இல்லை, எனக்கு ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணேன், அவனுக்கு ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணேன். அதில் எது எங்களுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்தாங்கன்னு தெரியல. பார்த்தா தப்பான கண்டென்ட் போட்டிருக்கோம்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. அதனால தான் ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க. எங்களுக்கு வந்து என்ன, நான் ஃபஸ்ட்டு படித்து பார்க்கும்போது வந்து 2 வாரம் எங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருந்தாங்க. சரி, 2 வாரம் கழிச்சு தான் போட முடியும் சொல்லிட்டு நாங்கள் ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி எடுக்க ஆரம்பித்தோம். அதுவும் நேற்று தான் ஆரம்பித்தேன். சரி, நேற்று வந்து எல்லாம் இந்த ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுத்துகிட்டு அதுக்கு லைட்டாக கிராப் பண்ணி வச்சுட்டு நான் வந்து யூடியூப்பில் போகலான்னு யூடியூப்க்கு வந்தேன். யூடியூப்க்கு வந்தோடனே பார்த்தா தெரியுது நம்மளோட அந்த போஸ்ட்டு லைவு, இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தால் போஸ்ட் லைவ்லாம் வராது. போஸ்ட்டு லைவ்னு போஸ்ட் வேறு லைவ் வேறு இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும் கீழே. அந்தமாரி அந்த போஸ்ட்டும் லைவும் 2மே வந்தது. அப்பா நம்ம சேனலில் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஒரு வீடியோ எடிட் பண்ணி போட்டேன். அப்போ தான் நிம்மதியாக இருந்தது, சேனல் வந்துட்டு இருக்குதுன்னு. இல்லைனா நான் வந்து அடுத்த சனிக்கிழமை போட்டிருப்பேன். இப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறமா நான் அந்த சேனலுக்காக என்னென்னா பண்ணேன் தெரியுமா, தூங்க கூட மாட்டேன். நான் நைட்டானா கூட ஏஞ்சி பார்ப்பேன், எப்படியா இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் போய் நான். ஏன்னா நான் வந்து 7K அடிக்கிறதுக்கும் கொஞ்சம் இன்னும் ஒரு 300 சப்ஸ்கிரைபர் இருந்தால் நான் வந்து 7K அடிச்சிடுவேன். எனக்கு இந்த ஒரே நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுவேன். அப்படியே ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா. பரவாயில்ல, நம்ம பேச ஆரம்பிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து எதை பற்றி நான் பேசினேன்னா இங்கே மறந்துச்சு டக்குன்னு. ஷார்ட் ஃபிலிம் எடுக்க ஆரம்பித்து ஒரு கொஞ்சம் தான் எடுத்து முடிச்சிருப்போம். அது வந்து உங்களுக்கு நான் அதில் எடிட்டிங் கொடுக்கணும்னு நினச்சேன். சரி, ஆனால் அவ்வளோ எடிட்டிங் பண்ண மாட்டேன். மியூசிக்கே நேற்று நான் வந்து இன்றைக்கி ஒரு வீடியோ எடிட் பண்ணி வச்சுருக்கோம். மியூசிக்கே நான் அத்தனை வாட்டி யோசித்தேன், இந்த மியூசிக் போடலாமா வேணாமா சொல்லிட்டு. கேப்கட்டில் காப்பிரைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த காப்பிரைட் கொடுத்தோன்னா நம்மளுக்கு அதில் வந்து காப்பிரைட்டில் போகுமா போகாதான்னு தெரியும். ஒரு 2 மியூசிக்கில் போட்டேன், எல்லாமே காப்பிரைட்டுன்னு வந்தது. அப்படியே அதை டெலீட் பண்ணிவிட்டு அப்படியே மியூசிக் மட்டும் போடாமல் வாய்ஸு அந்த எக்ஸ்ட்ரா சவுண்ட் வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட யூடியூப்லேருந்து தான் சவுண்ட் எடுத்து நம்ம போட முடியும். இந்த ஷார்ட் ஃபிலிமில் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. இதுக்கப்புறமும் ஒரு 4-5 வீடியோஸ் பெரிய வீடியோஸாக எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் போடுவேன். அதுலேயும் கொஞ்சம் மியூசிக்லாம் கொடுத்து வச்சுருக்கேன். அது காப்பிரைட் விழுமான்னு தெரியல, சரி பார்க்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் எந்த இதுவுமே தப்புமே பண்ண மாட்டோம். பேக்ரவுண்ட் கொடுக்குறோன்னு தப்பு பண்ணி தான் நாங்கள் இவ்வளோ பெரிய பிரச்சனை மாட்டி இப்போ 1 வாரமாக எங்களால் வீடியோ போட முடியல. நான் 300 தான் அடிக்கணும், 300 அடிச்சுன்னு தான் நாங்கள் இப்போயோ 7K. நான் இவ்வளோ நேரமாக ஏதாவது யோசிச்சு ஏதாவது பண்ணி நான் 7K கன்ஃபார்மாக நான் வந்துட்டுருப்பேன். எனக்கே தெரியும் 7Kக்கு எல்லாம் பெருசாக செலிப்ரேட் பண்ணலான்னு இருந்தோம். பார்த்தா டக்குன்னு 1 வாரமாக இப்படி பண்ணவே நானும் என்னோடய பல மூலிகளை வச்சு யோசிக்க ஆரம்பித்தேன். என்ன பண்ணோம், நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா இந்த வீடியோவில்.
எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வாட்டியும் அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். போஸ்ட் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணாங்க. சரி அப்போயாவது நான் யோசிச்சிருக்கணும். அதுவும் யோசிக்காமல் என்ன பண்ணேன்னா நான் மாட்டை வந்து திருப்பணும் கமெண்ட் பாக்ஸ் ஆன் பண்ணி விட்டேன். சரி அதுவும் விட்டாங்க. அதுக்கப்புறமா கமெண்ட் பாக்ஸ் ஆன் பண்ணி விட்டோடனே அது வந்து ஒரு 8 நிமிஷம் 8 லைக் போயிடுச்சு. 8 நிமிஷம் 8 லைக் போயிடுச்சு. வியூஸும் போயினே இருந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தா மெசேஜ் வந்தது கூகுள்லேருந்து. யூடியூப் ஜிமெயிலில் வந்து வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, யூடியூப் அமைச்சிருந்தாங்க. இந்த மாதிரி உங்களோட சேனலை வந்து பிளாக் பண்ணிட்டோம், ரெண்டு வாரத்துக்கு நாங்கள் பிளாக் பண்ணியிருக்கோன்னு. அதை நான் வந்து படித்து பார்த்தோன்னே எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்னடா ஒரு தான் போலன்னு. இன்னைக்கு நாளைக்கு தான் நம்ம சேனலை பிளாக் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு முன்னாடியே வந்து நான் வந்து கொஞ்சம் மீன் பிடிக்கிற வீடியோலாம் எடுத்து வச்சுருந்தேன். அதெல்லாமே எடிட் பண்ணி சூப்பராக வச்சுருந்தேன். நாளைக்கு ஒரு 6 மணிக்கு போட்டலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வச்சுருந்தேன். பார்த்தா காலையில் போட்டவொடனே பிளாக். டேய் ஏன்டா கொந்தளிக்கிற? என்னடா பண்ணுறது ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு சரி இதுக்கு மேலே எப்படியே விட்டா வேலைக்காவது நம்மளோட செகண்ட் சேனலில் ஏதாவது அப்டேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஒன்று புயல் இருந்தது. அதனால் வந்து நான் வந்து செகண்ட் சேனலில் கூட அப்டேட் பண்ண முடியல. அப்படி முடியாத பட்சத்தில் கூட நான் வந்து ஒரே ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். இந்த மாதிரி நம்மளோட சேனலில் வந்து பேன் ஆகிடுச்சு, 12 நாளைக்கு பேன் ஆகிடுச்சு. இன்னமும் நீங்கள் அந்த சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்மளோட சேனல் போனதாக வச்சுருப்பேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த சேனலை நான் எப்படியோ நான் நான் வந்து யூடியூப்லாம் கமெண்ட் இல்லை, அது ஒரு லெட்டர் மாதிரி பண்ணணும். அது வந்து பண்ணி போட்டுருந்தேன். இந்த மாதிரி இதுமாரி பண்ண மாட்டோம், இதுக்கப்புறமா பேக்ரவுண்ட் கூட செட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா அவங்க பார்த்துருப்பாங்க போல், ஒரு வாரத்துக்குள்ளேயே வீடியோ போட விட்டுருக்காங்க. இதை நான் கன்ஃபார்மாக இது பண்ணியே தான் ஆகணும், மெயின்டைன் பண்ணுவோம். இதுக்கு மேலே வந்து பேக்ரவுண்ட்லாம் செட் பண்ண போகிறதில்ல. சரி மறக்காமல் நம்மளோட சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. அதேமாதிரி யாருமே கமெண்ட் பண்ண மாட்டீங்க. நம்மளோட சேனலுக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறவங்களாம் லைக் மட்டும் போட்டு போகிறீங்க. எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் யாரெல்லாம் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அதேமாதிரி வந்து நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆனில் போட்டுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். சரி பாய்.